உடல்நலக்குறைவு காரணமாக பிரபல மலையாள நடிகர் கலாபவன் மணி காலமானார். அவருக்கு வயது 45. மலையாளத்தில் பிரபல நடிகராக விளங்கிய கலாபவன் மணி நுரையீரல் மற்றும் சிறுநீரக தொற்றுநோய் காரணமாக கொச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் உயிரிழந்தார். கலாபவன் மணிக்கு நிம்மி என்ற மனைவியும் ஸ்ரீலட்சுமி என்ற மகளும் உள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற உள்ளது. இதனிடையே கலாபவன் மணியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து பதிவு செய்துள்ள அவர், பன்முகத்திறமை வாய்ந்த கலாபவன் மணியை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி, மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகத்தினர் உள்ளிட்ட பலரும் கலாபவன் மணி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கலாபவன் மணியின் உடலில் மித்தைல் ஆல்கஹால் என்ற விஷம் கலந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. கலாபவன் மணியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலக்குடி காவல் நிலையத்தில் கலாபவன் மணியின் சகோதரர் ராமகிருஷ்ணன் என்பவர் புகார் செய்துள்ளார். அதன் பேரில் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை குழு அமைத்துள்ளனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.